Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எல்லாரும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கொஞ்சம் நீளமான பகுதியை வாசிக்கிறேன். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி, ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அதை நாம் எல்லாரும் பார்ப்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கும் போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகையிட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பெண்ணையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தான், அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படி என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் அவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் அவனுக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரப்பட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்கள்னாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இன்னும் கொஞ்சம் வாசிக்க போறேன். அதுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். வேத வசனத்திலே அநேக பஞ்சங்கள் வந்தது. அந்த பஞ்சங்களிலிருந்து எப்படி தேவன் மக்களை விடுவித்தார் என்பதை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு பஞ்சம் வருகிறதை பார்க்கிறோம். பஞ்சம் எதனால் வந்தது? ஒரு பெரிய ராஜா ஒருவன் இந்த மக்களை சூழ்ந்து கொண்டு பாளையம் இறங்கி விட்டான். இவர்கள் வெளியே போக முடியல, உள்ள வர முடியவில்லை. இப்படி வந்து முற்றுகை போட்டிருக்கிறான். இவர்கள் கொடுக்கவோ வாங்கவோ ஒன்று செய்ய முடியாமல் இருந்தது. ஆகவே இந்த ஊரில் அது நிமித்தமாக பஞ்சம் உண்டாயிற்று. இது ஒரு நாளில் நடந்த சம்பவம் அல்ல. இது பல நாட்களாக, நீண்ட நாட்களாக இப்படி முற்றுகை போட்டு இவர்களை செயலிழக்க செய்திருக்கிறான் என்பது போல் தெரிகிறது. முற்றுகை போடுகிறது என்று சொன்னால் ஒரு விதமான சீஜ், கைப்பற்றுகிறது. சுற்றிலும் பாளையம் இறங்கி சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர்களை ஒன்று செய்ய விடாமல் தடுப்பது, இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உள்ள ஊர்ல சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாதனால கொடிய பஞ்சம் உண்டாகிறது. எந்த அளவுக்கு பஞ்சம் என்று இங்கே வர்ணிக்கப்படுகிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதாம். ஒரு கழுதை தலைக்கறி வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் கழுதை தலை யாரும் வாங்கி சாப்பிட்றது இல்லை. எந்த அளவுக்கு பஞ்சம்னா, ஆட்டுத்தலை இல்லை, கழுதை தலை வந்து பயங்கர விலைக்கு விற்கிது. அதுக்கு உள்ள மவுசை பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காசு உள்ளவங்க தான் கழுதை தலை சாப்பிட முடியும். பணக்காரங்களுக்கு கழுதை தலை, ஏழைகளுக்கு என்ன, புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு 80 வெள்ளிக்காசு கொடுத்து தலை வாங்கி சாப்பிட்ற ஆள் இருக்கான். காசு அவன்கிட்ட இருக்கு. ஏழைகள் பாவம், அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இருக்க காசுல அதுவும் ரொம்ப விலை பாருங்க. 5 வெள்ளிக்காசு கொடுத்தா புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில். அது எப்படி இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டவ்ஸ் டிராப்பிங் என்று சொல்லி, டவ்ஸ் டங் லிட்டரலா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. பணக்காரனுக்கு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்க முடிகிறது. ஏழை வந்து பாவம், அவன் 5 காசு கொடுத்து இந்த புறாக்கள்
உடைய வேஸ்ட்டை அவன் சாப்பிடுகிறானாம். அந்த அளவுக்கு பஞ்சம் பெருகி போயிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு போகிறதுனா, அடுத்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ஸ்திரீகள் ஒன்று கூடி, இன்றைக்கு உன் மகனை சாப்பிடலாம் ஆக்கி அப்படின்னு சொல்லி, நாளைக்கு என்னுடைய மகனை நான் தர்றேன்னு சொல்லி சாப்பிட்டு போட்டு, ஒரு மகனை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அடுத்தவ கேட்கும்போது இவ தரமாட்டேங்கிறா. ராஜா கிட்ட வந்து சொல்லும்போது ராஜாவுக்கு அவ்வளோ வருத்தம், கோபம், உள்ள எரிச்சல். நாட்டில் எப்படி பஞ்சம் வந்திருக்கு, ஜனங்க எப்படி இருக்காங்களே, ஒரு பிள்ளையை வெட்டி கொன்று ஆக்கி சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் வந்து விட்டது என்று சொல்லி அவனுக்கு ஒரே கோபம். பாருங்க, கோபம் வந்த உடனே அவன் என்ன சொல்றான், கத்தரால தான் இது வந்தது, கத்தருடைய மிஸ்டேக் இது. கத்தரை போய் படிக்க முடியுமா, கொல்ல முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தீர்க்கதரிசி ஒரு கை பார்த்துடுறான், அந்த கொன்னே போட்டுறேன் இப்போன்னு சொல்லி கத்தர் கையில் மாட்டேங்கிறாரு. அதனால தீர்க்கதரிசை கொண்டு போட்டுடலாம். அநேருக்கு இன்னைக்கு கத்தர் மேலே கோபம். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கத்தர் தான் பஞ்சத்தை கொண்டு வந்திருக்காரு, கத்தர் தான் இது அனுபவிச்சிருக்காரு, கத்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம், கத்தர் சும்மா இருக்கார் பாரு, நான் பஞ்சத்தில் மாட்டி அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், கத்தர் இதை கவனிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கத்தர் மேலே உள்ளூர கோபம். இந்த கத்தர் மேலே உள்ளூர இருக்கிற கோபத்தை கத்தர் மேலே போய் காட்ட முடியாது. ஆகவே சாதாரணமாக பிரசங்கியார் தான் மாட்டினாங்க இவங்க கையில். பிரசங்கியார்களை கரைச்சி கொட்டுறது, அவர் இப்படி இவர் அப்படி, இது இப்படி ஆக்கும் அது அப்படி ஆக்கும்னு சொல்லி 1000 குறைகளை பிரசங்கியாரை பற்றி பேசுறது. இந்த ராஜா அதே மாதிரி தான் பாருங்க, கத்தரை ஒன்றும் பண்ண முடியல. இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கலாம், கொண்டு அவன் தலையை எடுத்துடுறான் பாருன்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே எலிசா தீர்க்கதரிசி அங்கே மூப்பர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறானாம். இந்த ஆள் வந்த உடனே இவனை ஒன்று கொன்னே போட்டுறதுன்னு சொல்லி வருகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு உண்டாகிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொல்லுகிறான், நாளை இந்நேரத்தில் 24 ஹவர்ஸில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது என்று சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் ரொம்ப சீப்பாக விற்க போதுங்கிறான். அது கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான விலைக்கு. 80 காசு கொடுத்து கழுது தலை வாங்கினது எப்படி, 5 காசு கொடுத்து புறாவுடைய வேஸ்ட்டை வாங்கினது எப்படி, இது ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 24 ஹவர்ஸ்ல 24 மணி நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஏராளம் தாராளம் உண்டாக போகிறது, ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு பிரதானி, ராஜாவுடைய சீஃப் அசிஸ்டன்ட் ஒருத்தன், அவன் என்ன பண்ணுகிறான், இதை கேட்டுட்டு என்ன விளையாட்டா இருக்குது, அவன் கழுத தலையை சாப்பிட்ற நிலையில் இருக்குது, புறா வேஸ்ட்டை சாப்பிட்ற அளவுக்கு வந்தாச்சு, நம்ம பிள்ளைகளை கொன்று ஆக்கி தின்ற அளவுக்கு நாடு ஆகிப்போச்சு. இவர் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நடக்காத ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ. இந்த வானத்தின் மதகுகளை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன். 1000 மடங்கு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பல காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். வானத்தின் மதகுகள் என்கிற இந்த பதம், வானத்தின் மதகுகளை குறித்து வேத வசனம் நிறைய நமக்கு போதிக்கிறது. பண்டக சாலைக்கு தசமபாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. அப்ப வானத்தின் மதகுகள் பல விதங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இன்று கவனிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், எப்பேற்பட்ட அவிசுவாசி பாருங்க, அவன் வாயை திறந்து என்ன வார்த்தை வருது பாருங்க, வானத்துல கர்த்தர் மதகுகளை உண்டாக்குனாலும், பெரிய மதகுகளை உண்டாக்கி பெரிய பெரிய கேட்டா வச்சு அது மூலமா சாப்பாடு அங்கிருந்து அள்ளி நம்ம தலையில கொட்டினாலும் இது நடக்குமா? வானத்துல மதகுகளை கர்த்தர் உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு எலிசா சொல்லுகிறான், உன்னுடைய கண்கள்னால அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டா என்றான். இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாய் இருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோட எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியன் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய சவுண்டு கொடுக்குறாரு எஃபெக்ட். அங்க இங்கே இராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இங்கே உள்ள தேவனுடைய மக்கள் அடங்கி கிடக்கிறாங்க, பசி பட்னியில் கிடக்கிறாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை பண்ணுகிறார். அங்கே பெரிய ஒரு இராணுவம் இறங்குற மாதிரியும் ரதங்களும் குதிரைகளும் ஓடுற மாதிரியும் ஒரு சவுண்டு அவனுக்கு கேட்குது. கர்த்தர் அதை கேட்க பண்ணுகிறார். இறைச்சலை கேட்க பண்ணதுனால அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில்
போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எல்லாம் சொல்லுங்க, நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஏசு தான் சொன்னாரு, தரித்திரருக்கு என்னத்தை பிரசங்கம் பண்ண வந்தேன்? நற்செய்தியை பிரசங்கம் பண்ண வந்தேன். நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பாருங்க, குஷ்டரோகிகள்னு சொன்னா அந்த காலத்துல ரொம்ப கொடுமை. இந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த காலத்துல இன்னும் கொடுமை. ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சிருப்பாங்க. நல்லா யோசித்து பார்க்க வேணும் அவளுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்னு. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம், எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அந்த குஷ்டரோகிகள் நடந்திருக்குன்னு. பணக்காரன் கழுதத்தலை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு, ஏழை புறாவினுடைய வேஸ்ட்டை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அப்போ குஷ்டரோகி ஏழையிலையும் பரம ஏழை, ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டவன், அவன் என்ன சாப்பிட்டுருப்பான் பாருங்க. பசி பட்டினியில வாடி கிடந்திருப்பான். அவன் வாடி கிடந்தவன் இங்க வருகிறான். எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கர்த்தர் அவர்களை கலங்கடிக்க பண்ணி ஓட வச்சுட்டார் விரோதிய. அவனுங்கெல்லாம் வச்சதெல்லாம் வச்சபடியே வச்சுட்டு ஓடிட்டான். வெள்ளி பொண்ணு எல்லாம், சாப்பாடு கீப்பாடு எல்லாம் இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? முதல்ல சாப்பாடை தான் ஒரு பிடி பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளி பொண்ணை விட அந்த பசியில வந்திருப்பாங்க. சாப்பாடை ஒரு பிடி பிடிச்சிட்டு ஓவர் நைட் இவங்கெல்லாம் பணக்காரன் ஆயிடுறான். எல்லாம் வெள்ளியும் பொண்ணையும் எடுத்து, எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் சில அற்புதங்கள் எப்படிலாம் செய்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு. விட்டுட்டு வான்னு சொல்லி ஒரு ஊருக்கு கொண்டு போய் அந்த ராஜாவுக்கு பயங்காட்டி அந்த ராஜா கையில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணெல்லாம் வாங்கி ஆபிரகாம் கையில கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாரு கர்த்தர். அந்த ஊருக்குள்ள போகும்போது பயந்துகிட்டே போன ஆபிரகாம் வெளியே வரும்போது வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வர்றான் பாருங்க. வெள்ளியும் பொண்ணு அந்த ராஜா அவனுக்கு கொடுத்தது எதுக்கு? அவனுடைய மனைவின்னு தெரியாதவனுக்கு சகோதரி நினைச்சு எப்படியாவது அவளை அடைந்துடலான்னு சொல்லி இவனை கொஞ்சம் நைஸ் பண்ணி இவனுக்கு எல்லாம் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்துருக்கான். ஆனால் கர்த்தர் அதை விடல. அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை உண்டாக்கி அவன் ராவோடு ராவா எழுந்து, ஐயோ ஆபிரகாமே என்ன அப்படி பண்ணிட்ட, உன் மனைவின்னு எனக்கு சொல்லலையே, கர்த்தர் பார்வையில் இது ரொம்ப மோசமா இருக்குது, கர்த்தர் என்ன தண்டிப்பார் போல இருக்கு, நீ கூட்டிட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அப்ப வெள்ளியும் பொண்ணெல்லாம் எப்படி ராஜா எனக்கு எல்லாம் கொடுத்தீரே, இதெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான்னு கேட்டா, ஐயோ வேணவே வேணாம், நீ கொடுத்தது தான் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருன்னு சொல்லி ஒரே நாள்ல அவனை ஐஸ்வர்யனாக்கி வெளியே அனுப்பினான். இப்படி சில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் அற்புதத்தின் தேவன். வானத்தின் மதகுகளை நிச்சயமா திறக்கிறார். பல நேரங்களிலே மனுஷருடைய வாழ்க்கையிலே வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அனுபவித்தும் பார்த்திருக்கிறேன். நீங்களும் சிலர் அனுபவித்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் அனுபவித்து பார்க்க போறீங்க. ஆனா சிலருக்கு வானத்தின் மதகுகள்னால என்னன்னு தெரியல. அதை பற்றி யாரும் பிரசங்கமும் பண்ணல. நான் எத்தனையோ வருஷமா சபையில் இருந்திருக்கிறேன். யாரும் எனக்கு சொல்ல வானத்தின் மதகுகள்னு ஒன்று இருக்குது, அதை கர்த்தர் திறக்கிறாரு, அதுலேருந்து பொழிகிறாரு, இடம் கொள்ளாமற் போக மட்டும் இது நடக்குது அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நாங்கள் என்ன நினைச்சோம், வானத்தின் மதகுகள்னு சொன்னா அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், ஹெவன்லி ஷவர்ஸ் ஆர் ஃபாலிங், விண்டோஸ் ஆஃப் ஹெவன் ஆர் ஓப்பன், அப்படி இப்படின்னு பாடுவோம். நாங்கள் என்ன நினைச்சிட்டோம், ஏதோ ஆவியை பொழிந்தருள்வாள் கர்த்தர், அவ்வளோதான். வானத்திலேருந்து ஏதோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சில பொழிந்தருளப்படுகின்றன, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்பதான் எனக்கு புரியுது, வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள், பெரிய அதிகரிப்பு, பெரிய பெருக்கம் ஒன்று உண்டாகிறது. ஆகவேதான் இந்த வானத்தின் மதகுகளை குறித்து நான் இன்னும் தீர ஆராய முற்படுகிறேன். வானத்தின் மதகுகள் என்றால் என்ன என்பதை நான் பார்க்க பிரியப்படுகிறேன். பாருங்க 16ஆம் வசனம். போய் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லலான்றான். இதுதான் செழிப்பு. பாருங்க, இவனுக்கு செழிப்பு வந்துருச்சு, நல்லா சாப்பிட்டுட்டான், ஒரு பிடி பிடிச்சாச்சு, மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு, இன்னும் ஏராளமா சாப்பாடு இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் ஏராளமா இருக்குது. அவன் பார்த்தான், இது நம்ம மட்டும் வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், நல்ல காலம் பிறந்துருச்சு, நமக்கு விடிவு காலம் வந்துருச்சு, எனிமி எதிரி தோற்கடிக்கப்பட்டு விட்டான், ஒன்றுமில்லாமல் ஓடி போய் விட்டான், கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து விட்டார், ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி விட்டார் என்பதை போய் அறிவிப்போம் என்று சொல்லி போய் அறிவிக்க போகிறார்கள். 16ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு, இதை கேட்டாங்க ஜனங்க, நடுவில் கொஞ்சம் வசனம் விட்டுட்டேன், போய் சொல்றாங்க, ஜனங்கள்லாம் அதை கேள்விப்பட்டு வர்றாங்க அவங்கெல்லாம் இந்த பாளையத்தை நோக்கி. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே
ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசல்லே, இவர் தான் சொன்னவர், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று கேட்டாள். ஒலிமுக வாசல்லே விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டு இருந்தான். அவன்கிட்ட கொடுத்து விசாரிக்கிறதுனா என்னன்னு சொன்னேன் இல்லையா, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறது இல்லை. விசாரிக்கிறதுனா என்ன வேணும்னு கேட்டு விசாரிச்சு அதை கொடுக்கறது. அப்ப இவ்வளவு நிறைய சாப்பாடு இருக்குது, இவ்வளவு வெள்ளியும் பொண்ணு இருக்கு, எல்லாம் இருக்குது. இவன் தான் இன்சார்ஜ் ட்ரெஷரர் மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணலாம் கொடுக்க வேண்டிய ஆளு. என்ன நடக்குது பாருங்க. விசாரிப்பா இருக்க கட்டளை என்றான். ஒலிமுக வாசல்ல ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். எந்த நேரத்தில் செத்தான் பாருங்க, அவிசுவாசத்துல. நல்ல காரியம் நடந்துட்டு இருக்குது, ஏராளமான சாப்பாடு வெள்ளியும் பொண்ணெல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த நேரத்தில் பார்த்து தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே செத்தான் பாருங்க. அவன் எப்படி மிதிப்பட்டு சாகுறான். வந்து ஜனங்க வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அவனை வந்து சாப்பாடை குடியான்னு சொல்லி மேலே வந்து விழுந்து கடைசியில் அவன் செத்து போகிறான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒலிமுக வாசல் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், திருப்பியும் வருது பாருங்க, திருப்பி சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதுலே ஒரு காரியத்தை முக்கியமாக கவனிக்கணும். எந்த ஒரு பகுதியில் ஒரு காரியம் திரும்ப வருதோ அதில் ஏதோ ஸ்பெஷல் ஏதோ வச்சிருக்கார் ஆண்டவர் அர்த்தம். அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இந்த வானத்தின் மதகுகள்ங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தைகள். இதை கவனிக்க சொல்றார் கர்த்தர். நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன், எப்படி சூழ்நிலையை மாற்றுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையின் சஞ்சலத்தை, இல்லாமையை, வறுமையை நான் போக்கக்கூடிய கர்த்தர். பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிறவர்களுக்கு பஞ்சத்திலிருந்து விடுதலையை நான் எப்படி உண்டாக்குறேன், என்னை நம்பு. இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள். வானத்தின் மதகுகள் எப்படி திறந்திருக்குதுன்னு கவனின்னு சொல்லிதான் திருப்பி இது சொல்லுகிறது. அநேக பேர் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு விசுவாசியாமல் போகிறது அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க செய்கிறது. அநேகர் மிதிப்பட்டு சாகிறது இல்லை இவன் மாதிரி. ஆனால் ஒன்று கிடைக்காம போகிறது அவர்களுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சும் இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா இதுலெல்லாம் அவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. பாருங்க, இப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறதுல கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசம் கிடையாது. கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கறதே கிடையாது. கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பெரிய பரிசுத்தர்கள் பாருங்க, அவங்க நான் கர்த்தரிடத்துல ஒண்ணுமே கேட்கலங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு ஒன்று வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பஞ்சத்தை எல்லாம் போக்கக்கூடிய தேவன், நீ உன்னுடைய வறுமையை குறித்து மேன்மை பாராட்டாதே, நான் யார் என்பதை குறித்து நீ அறிந்து கொள். நான் வானத்தின் மதகுகளை திறந்து சூழ்நிலையை அப்படியே மாற்றக்கூடிய தேவன். அதனால திரும்ப வருது பாருங்க. கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமோ என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்கள்னால அதை காண்பா, ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டா என்று தீர்க்கதரிசி சொன்னானே, அந்த பிரகாரமா தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசல்ல ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான்.